அராஜகமாகவும் அநியாயமாகவும் பேசின ராஜலட்சுமி சுரேஷை எதிர்த்து மதி வீட்டை விட்டு வெளியில போனது கரெக்டான முடிவு அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மதி நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. அதே சமயம் ஆபீஸ் கிளம்பி வெளியில வந்த ராமமூர்த்தி என்ன மதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாமா மதி என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல உடனே அப்பா என்னப்பா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க மாப்பிள்ளை வரல அதுதான் திடீர்னு ஒரு பயம் அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மதியம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நான் ஒரு 4 நாள் இங்கிருந்து காலேஜ் போகலான்னு சொல்லி தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இருந்து மதியோட அம்மா வெளியில் வர்றாங்க. வந்தவங்க ஏமா மதி உடம்புக்கு இன்னும் சரியில்லையா அப்படின்னு கேட்க எல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. அப்பப்பப்பா இது என்ன கல்ச்சர் கல்யாணம் ஆனா பிறந்த வீட்டுக்கு தனியா பிள்ளைங்க வந்தாலே பெத்தவங்க பயந்துக்கிறது. போமா போ எனக்கு நல்லா சூடா ஸ்ட்ராங்கா உன் கையால் ஒரு கப் காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அங்க தன்னோட புகுந்த வீட்டில் நடந்த எதையுமே வெளியில காமிச்சா தன்னோட அப்பா அம்மா பயந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அழகுமதியும் இங்க கூலா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்க. ரிமோட்டை எடுத்துட்டு தன்னோட தங்கச்சி கிட்ட என்னடி என்ன இந்த மூவியா வா 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா ஏன் அப்படின்னு அழகுமதி அவங்க அம்மாவை செல்லமா பேசுறதும் அதே சமயம் மனசுக்குள்ள என்ன தைரியம் இருந்தா இப்படி அவங்க பண்ணின தப்புக்கு நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, நான் பண்ணது தப்பே கிடையாது, இனிமேல் அவங்களுக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் எப்படியோ நம்ம புள்ள சந்தோஷமா தான் வந்திருக்கான்னு சொல்லி அதை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்கராஜோட ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறாரு ராமமூர்த்தி. அதே சமயம் அதுக்கு முன்னாடியே அங்கே சுரேஷும் அவங்க அம்மா ராஜலட்சுமியும் என்ன திமிரு பாத்தியாடா சுரேஷு நம்ம பேச பேச அடங்காம எப்படி போறான்னு, காலத்துக்கும் இவ உன் கால்குள்ள அடங்கி கட்டுப்பட்டு வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா, வா இப்பவே போய் நம்ம மாப்பிள்ளை தங்கராஜை பார்த்து இவ நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில போன விஷயத்த சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற ராகவனும் ஆமா ராஜலட்சுமி நானே சொல்லலான்னு நினச்சேன், இந்த கழுதை அடங்காம ஒரு வேலை வெட்டி வீட்டில் செய்யறதுக்கு முடியாம எல்லாத்தையும் எதிர்த்து பேசிட்டு திமிரா பேசிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்குல்ல, கல்யாணம் பண்ணி வச்சவர் நம்ம மாப்பிள்ளை, அவர்கிட்ட போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லிட்டு வரதான் நல்லது. சுரேஷ் நீயும் உங்க அம்மாவும் போய் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் சொல்லிட்டு வர்றதா நான் போய் அவளுக்கு வைக்க போற வேட்டை பாருங்க அப்படின்னு ராஜலட்சுமியும் சுரேஷோட புல்லட்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதே சமயம் அழகு மலரும் பாக்யராஜும் என்ன மலரு என்னென்னமோ நடக்குது, பிரச்சனை ரொம்ப கைமீறி போயிடுச்சு, மதியாவது கொஞ்சம் பேசாம மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்கலாம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம எந்த ஹெல்ப்புமே மதிக்கு பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜு சொல்ல உடனே மலரும் ஆமாங்க நானும் அவகிட்ட சொன்னேன் ஒரு மன்னிப்பு தானேன்னு, அவ கேட்க மாட்டேன்னுட்டா, இப்ப தங்கராஜ் அண்ணன் வரைக்கும் விஷயம் போயிடுச்சுன்னா அவரு என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுங்க, அவரே எப்படா ஒரு சாக்கு கிடைக்கும் அதை வச்சு பிரச்சனையை பெருசு பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜும் மலரும் புலம்பிக்கிறாங்க. அங்கே நேராக ரேவதி வீட்டுக்கு போக பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு தங்கராஜ் கால் மேலே கால் போட்டு. தங்கராஜோட அம்மாவும் கண்ணாடியை சரியாக பண்ணிக்கிட்டு தங்கராசு அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் எடுத்து கொடுக்குறாரு. இவங்க ராஜலட்சுமியும் சுரேஷும் உள்ளே போனதை பார்த்த உடனே அவங்க வந்ததை பார்த்தாலும் பார்க்காதவர் போல பேப்பரை ஸ்ட்ரிக்டாக படிக்கிறாராமா அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு அங்கே திரும்பாமல் உட்காந்துருக்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்க ரேவதியோ அம்மா வாமா சுரேஷு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. ஓ நீங்களா, நீங்கள் வந்ததை கூட கவனிக்கல, அப்படி முக்கியமான செய்தி ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே சுரேஷோ பரவாயில்ல மாமா நாங்கள் வந்தது அப்போவே நான் பார்த்தேன், சரி நீங்கள் ஏதோ பார்க்கலன்னு தான் நினச்சோம் அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜ் சொல்கிறாரு ஆமாம் என்ன விசேஷம் அத்தை நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லியிருந்தா நானே ஃபோனில் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமியும் இருக்கட்டும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உட்காருங்க அத்தை, சுரேஷ் உட்கார்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல சரி மாமா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருந்த தங்கராஜோட அம்மா சம்மந்தியம்மா உங்கள் முகமே சரியில்லையே, ஏன் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆமாம் சம்மந்தியம்மா அதுதான் மாப்பிள்ளையை பார்த்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிடலான்னு வந்தோம், கடைசியில் எங்கள் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி எந்த இதுவும் நடந்துடக்கூடாதுல்ல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல உடனே பிரச்சனைன்னு சொன்ன உடனே மூக்கை துருத்திக்கிட்டு சந்தோஷமா என்னமோ குடும்பத்தில் வெடிச்சிருக்கு அது என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு தங்கராஜ்
கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே சோபாவில் தன்னோட 2 கையையும் அப்படியே தோள்பட்டையை அகலமாக வச்சு அப்படியே ஊனி சாஞ்சு உட்காந்துருக்காரு. என்ன பிரச்சனைத்த அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்து கட்டி வச்சிங்கல்ல மாப்பிள்ள, அந்த அழகுமதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜோ அவள் அப்படி டைப் கிடையாதே, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக ராமமூர்த்தி உள்ளே என்டர் ஆகிறாரு. அங்கே டோரை நாக் பண்ணிக்கிட்டே வெளியில் நிற்க, இங்கே என்னமோ பிரச்சனை பண்ணி தான் இவங்க மதியை துரத்தி விட்டுருக்காங்க. அதனால் நம்ம எதுக்கும் இவங்க எல்லாரும் பேசுகிறத ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம மதிக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வீடியோ எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே பேசுகிறத. அதே சமயம் ராமமூர்த்தி உள்ளே வர, உடனே மாப்பிள்ள இவன் புள்ளதான் மாப்பிள்ள, எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி, உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற இவனோட புள்ள கொஞ்சம் கூட அடக்கம் ஒடுக்கம்னு எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை வெட்டி செய்யாமல் எல்லா வேலையும் என்கிட்டையும் என் புள்ளக்கிட்டையும் எதுத்தே பேசிகிட்டு இருக்கா மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே கிடையாது. அதனால தான் எங்களுக்கு அவள் வேண்டான்னு அத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, உடனே என்னையா ராமமூர்த்தி, என்ன எங்கள் அத்தைக்கும் என் மச்சனனுக்கும் நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கால் மேலே கால் போட்டுட்டு தெனாவெட்டு குறையாம தங்கராஜ் பேச கிளியராக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க ரேவதி. அதே சமயம் ராமமூர்த்தியோ, ஐயா இன்னைக்கு மதி எங்கள் வீட்டுக்கு காலையில் நான் இங்கே கிளம்பி வரும்போதே வந்துச்சு, ஆனால் இப்படியெல்லாம் சமாச்சாரம் நடந்து வந்திருப்பான்னு நாங்கள் நினைக்கல ஐயா. அதுக்கு பதிலாக நான் சும்மா தான் 4 நாள் இங்கே உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு காலேஜ் இங்கிருந்து போகலான்னு வந்திருக்கேன். 4 நாள் கழிச்சு திரும்பவும் அங்கே போயிடுவேன்னு சொல்லி தான் ஐயா வந்தா, இல்லைனா நான் கண்டிச்சிருப்பேன், திரும்பவும் மன்னிப்பு கேட்டு அங்கே வீட்டில் கொண்டுட்டு போய் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ராமமூர்த்தி. உடனே ஒன்றும் கிழிக்க வேண்டாம் அப்படின்னு ராஜலட்சுமி பேச ஆரம்பிக்கிறாங்க. புள்ளைய பெற்று கட்டி குடியானா நீ தொல்லைய பெத்தெல்லாம் கொட்டுக்கு கட்டி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, உடனே தங்கராஜோ என்னையா என்ன உன் புள்ள ஒழுங்கு மரியாதையா யார்கிட்டையும் நடந்துக்க மாட்டாளா, ஒழுங்கு மரியாதையா உனக்கு வேலை கிடைக்கணும்னா, அதாவது இப்போ கை நீட்டி மாதம் மாதம் சம்பளம் வாங்கி வயிறு கழுவிக்கிட்டு இருக்கியே, இந்த பொழப்பு ஓடணும். இதே மாதிரி நீ பிச்சை எடுக்காமல் கடைசி வரைக்கும் காலம் தள்ளணும்னா என்கிட்ட நீ வேலையில் இருந்தால் தான். இந்த வயசுக்கு மேலே உன்னை வேலையை விட்டு நான் துரத்துனா உனக்கு வெளியில் தான் என்ன வேலை கிடைக்கும்னு நினைக்கிற, அதே மாதிரி தான் உன் வீடு நீ கட்டி இருக்கையே அது என்கிட்ட பணம் வாங்கி இன்னும் கடன் கட்டாமல் இப்போ வரைக்கும் அப்படியே டியூபில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு வீட்டை விட்டு துரத்துனேன்னா உன்னோட பிள்ளை இன்னொரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கா, உன் பொண்டாட்டின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு திமிரு பிடிச்ச அடங்கா பிடாரி என் மச்சான் மாப்பிள்ள சுரேஷ் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டான்ல, அவளையும் கூட்டிகிட்டு தெரு தெருவா நீ நாய் மாதிரி அலைய வேண்டியது தான். ஒழுங்கு மரியாதையாக ஒரு நல்ல இடம் பெரிய இடம் கிடச்சிருக்கு, அதுவும் போலீஸ்காரன் பொண்டாட்டியாக வாக்கப்பட்டு போயிருக்கா. எவ்வளவு கெத்தாக வாழ்கிறத விட்டுட்டு அடங்கி ஒடுங்கி அதை விட்டுட்டு அடங்காமல் திரிகிறா உன் மவ. அதை தட்டி கொடுத்து திரும்பவும் நீ உன் வீட்டில் சேர்த்துருக்க. ஒழுங்கு மரியாதையா உன் மகளை கூப்பிட்டு வந்து எங்கள் அத்தை கால்லையும் என் மச்சான் சுரேஷ் கால்லையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். அதே சமயம் ராமமூர்த்தியும், ஐயா இப்போவே நான் வீட்டுக்கு போய் அந்த கழுதையை அடித்து உதச்சி நான் கொண்டு வந்து சேர்த்துறேன், கட்டி கொடுத்துட்டா தன்மானம் பார்க்கக்கூடாதில்ல அப்படின்னு விரக்தியில் பேசுகிறாரு. என்னையா என்ன எங்களையே எதிர்த்து பேசுகிற மாதிரி ஜாடமாடையா பேசுறியா அப்படின்னு ராஜலட்சுமியும் மிரட்டுறாங்க. ராமமூர்த்தியோட கழுத்தில் கை வச்சு கிளியராக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரேவதி மதிக்க அனுப்பிச்சிடுறாங்க. என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம அப்பாவை கழுத்தில் கை வச்சு மிரட்டுறாங்க, இப்படி கால் மேலே கால் போட்டு அப்பா கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே வீடியோவை பார்த்த மதியோ நேராக அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போக எல்லாமே பக்காவா ஆதாரத்தோட சிக்கிடுறாங்க. தங்கராஜ், ராஜலட்சுமி மற்றும் சுரேஷ் 3 பேருமே. அங்கே ரேவதியோ என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அம்மாவும் சுரேஷும் எவ்வளவு அக்கிரமமாக பண்ணியிருக்காங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி சந்தோஷமாக இருக்காங்க. தன்னால் முடிஞ்ச உதவியை மதிக்கு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதே சமயம் டிஎஸ்பி நேராக வந்து இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் செய்ய அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு தங்கராஜ் ஷாக் ஆகிடுறாரு. என்னையா ராமமூர்த்தி நீயே ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட இப்படி மாட்டி விடணும்னு எத்தனை நாளாக பிளான் போட்ட, உன் மக சொல்லி அனுப்பிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அங்கே சுரேஷ். அதே சமயம் தங்கராஜோ, இல்லை மாப்பிள்ள இல்லை, இவன் மகனும் இவனும் பிளான் போடலை, ஆனால் நான் உங்கள்
வீட்டில் பிறந்தாலே நான் கட்டியிருக்கனே உன் அக்கா ரேவதி, அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே நிற்கிற டிஎஸ்பியோ, என்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுனா கூட நீங்கள் 3 பேர் திருந்த மாட்டீங்க போல, அதனால தான் இந்தாயா சுரேஷ், உன்னோட டிஸ்மிஷன் ஆர்டர் வாங்கிட்டு வாயை மூடிட்டு போ, வீட்டில் போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே சமயம் மதி கெத்தா கை கட்டி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க.